Hi, dear NEET aspirants. Government colleges, government quota, MBBS, BDS இது எல்லாமே வந்து ஆல் இந்தியா ரேங்க் பேஸ் பண்ணி என்ன ஆல் இந்தியா ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத பார்த்திருந்தோம். நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். MBBSக்கு தனியா, BDSக்கு தனியா, அதுவும் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தனியா, கவர்மெண்ட் காலேஜஸ் தனியா எல்லாமே ரொம்ப கிளியரா போட்டிருக்கோம். அண்ட் இப்போ ரொம்ப முக்கியமானது என்ன பார்க்க போறோம்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால வந்து என்ன ஃபீஸ் வரும் அப்படிங்கறத நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா, பிரைவேட் காலேஜஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒரு காலேஜ் அதோட ஃபீஸ் டீடைல், கேபிடேஷன் ஃபீ இல்லாம பெர் இயரோட ஃபீஸை நான் சொல்றேன். சப்போஸ் இதுல வந்து ஏதாவது சார் இல்ல சார் இது இவ்வளவுதான் சார் வரும், நீங்க கம்மியா சொல்றீங்க இல்ல அதிகமா சொல்றீங்க அப்படி நீங்க ஏதாவது ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு கமெண்ட் பிலோ, ரைட்? ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க படிச்சுட்டு இருக்கலாம். இது எல்லாமே இப்ப படிச்சுட்டு இருக்கிற டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ண ஃபீஸ் தான். பட் இந்த இயர் சேஞ்சஸோ இல்ல உங்களுக்கு ஏதாவது வேற வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ல நீங்க தாராளமா போடலாம். அதை நான் ஓப்பனா விட்டுறேன், ரைட்? ஸோ தட் இது ஒரு ஹெல்தி டிஸ்கஷனா இருக்கட்டும், இந்த கனா அகாடமி வந்து ஒரு ஃபோரமா இருக்கட்டும் அப்படிங்கறத நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் மெடிக்கல் காலேஜ் நம்ம சொல்லலாம். இது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் 320+, அவங்க கட் ஆஃபும் பார்ப்பாங்க 25 lakhs per year. அண்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா இல்லாதவங்க சவிதா இல்ல வந்து ரெண்டையுமே ஈக்குவலா பாக்குறவங்க கூட இருப்பீங்க. சவிதால அகைன் 25 lakhs per year ஃபீஸ். SRM மெடிக்கல் காலேஜ், SRM மெடிக்கல் காலேஜ்ல per year அகைன் 25 lakhs. PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ், பிஎஸ்சி, அதாவது சென்னையில எனக்கு என்ன கிடைச்சாலும் நான் பிஎஸ்சியில தான் சார் படிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு பெரிய க்ரௌடே இருக்கு. பிஎஸ்சிக்கு ஃபேன்ஸே இருக்கு. செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து 8.5 lakhs per annum, மேனேஜ்மெண்ட் கோட்டா 14 lakhs per annum, NRI 25 lakhs per annum வந்து சார்ஜ் பண்றாங்க. அண்ட் கனா அகாடமி ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. நிறைய பேர் எனக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் சார் எனக்கு சீட் வேணும், கவர்மெண்ட் கோட்டா தான் வேணும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கால் பண்றீங்க. இந்த இயர் கொஸ்டின் பேப்பரை பார்த்து நான் இனிமே வந்து ரிப்பீட்டர்ஸே போறது இல்லை அப்படின்னு ஒரு க்ரௌடும் இருக்காங்க. பேப்பர் உங்களுக்கு டஃப் அப்படின்னா எல்லாருக்குமே டஃப் தான். கட் ஆஃப் உங்களுக்கு குறைஞ்சிருக்குன்னா எல்லாருக்குமே குறைஞ்சிருக்கு. பட் சைக்காலஜிக்கலா வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃபையும் இந்த இயரிங் கட் ஆஃபையும் நீங்க கம்பேர் பண்ணி எனக்கு மார்க் குறைஞ்சிருச்சு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி யோசிக்க வேணாம். ஏன்னா 2023 பேப்பர் டஃப், 24 வந்து அடுத்து ஈஸியா இருந்துச்சுன்னா கட் ஆஃப் கூடும், ஆல் இந்தியா ரேங்க்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து மாறும் அப்படிங்கறதுல வந்து உங்களுக்கு சந்தேகமே வேணாம். இது வெறும் நம்ம நீட்டுக்கு மட்டும் இல்ல, கேட்டா இருக்கட்டும் இல்ல யூபிஎஸ்சியா இருக்கட்டும், எந்த ஒரு காம்படேட்டிவ் எக்ஸாம் ஆல் இந்தியா லெவல் எடுத்துட்டீங்கன்னாலும் இதுதான் நாம். அடுத்த இயர் கவர்மெண்ட் காலேஜ்ல தான் போகணும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இண்டிவிஜுவல் அட்டென்ஷனோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் பைலிங்குவல் கிளாஸஸோட கனா அகாடமி இருக்கு, மிஸ் பண்ணாதீங்க. மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம் அகைன் 23 lakhs, NRIக்கு 38 lakhs சார்ஜ் பண்றாங்க. செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் அண்ட் ரிசர்ச் சென்டர் கேளம்பாக்கம், மேனேஜ்மெண்ட்ல 24 lakhs, NRIல 36 lakhs வந்து சார்ஜ் பண்றாங்க. விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜ் ஜெனரல் கோட்டா 18.5 lakhs, NRIக்கு வந்து 26 lakhs சார்ஜ் பண்றாங்க. பாலாஜி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நீட் மார்க் மினிமலா நீங்க பாஸ் ஆகுது பண்ணிருக்கணும், 26 lakhs சார்ஜ் பண்றாங்க. ஃபைனலி ACS மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் 24 lakhs சார்ஜ் பண்றாங்க. வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர் 22 lakhs சார்ஜ் பண்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு போயிட்டீங்கன்னாலே 25 ரீச் ஆயிருது அப்படிங்கிறதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம். இதோட இன்னும் கொஞ்சம் கூட செய்யலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கண்டிப்பா கமெண்ட்ல போடுங்க. இல்ல வேற ஏதாவது ஃபீஸ் இருக்கு சார், இதுல நீங்க கம்மியா சொல்லியிருக்கீங்க கூட சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா நீங்க வென்ட் அவுட் பண்ற ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க கனா அகாடமியோட இந்த கமெண்ட் செக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். டிஎம்சி வெள்ளூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் உங்க எல்லாருக்குமே தெரியும். டிஎம்சி வெள்ளூருடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த டேட் எல்லாம் லாஸ்ட் டேட் எல்லாம் எப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இனிமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. எக்ஸப்ட் கவர்மெண்ட்டுக்கு அவங்க சரண்டர் பண்ணிருக்கிற கோட்டா மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். அண்ட் பேஸ்ட் ஆன் கேஸ்ட் அப்படிங்கறதோட பேஸ்ட் ஆன் ரிலீஜியன், கிறிஸ்டியன் மைனாரிட்டி அண்ட் நீட் மார்க்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி 1.5 lakh தான் இருக்கும் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ்ல ஃபீஸ், ரைட்? நிறைய பேர் ஸ்டேட் ரேங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்பதான் சார் எங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஃபைனலா ஒரு மெடிக்கல் சீட் நீங்க எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரீ கவுன்சிலிங் சப்போர்ட் கனால கொடுத்துட்டு இருக்கோம். கீழே இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு கனாவோட எக்ஸ்பர்ட் டீம் கால் பேக் பண்ணுவாங்க. தேங்க்யூ.